ஹலோ, குட் மார்னிங் காய்ஸ். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், டிபெஞ்சர்ஸ், ஈக்விட்டிஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓனா என்ன, எஃபிஓனா என்ன, ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்றதை பற்றி பார்த்தோம். இது எப்படின்னா மூணுமே ஃபண்ட் ரேசிங், இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு கம்பெனி ஃபண்ட் ரேஸ் பண்ணலாம். இப்போது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த கம்பெனிக்கு முதலீடு 1,00,000 ரூபா. இந்த 1,00,000 ரூபாயில் 50,000 ருபீஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? இன்னொரு 50,000 ருபீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், ஒரு 50,000 கொடுங்க அப்படின்ட்டு. அதில் நம்பர் 1 ஃப்ரெண்டு என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு 50,000 தரேன், ஆனால் என்னோடக்கு முதலீடுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றான். ஸோ நாம் என்ன சொல்லுவோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அது கஷ்டம் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 50,000 நான் பேங்க்கில் போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே என்னோடய முதலீடு சேஃபாக இருக்கும். அண்ட் அவங்க ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7% வச்சுக்கோங்க. ஸோ 1 இயருக்கு 50,000 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தா ஏன்னா காசு பத்திரமா இருந்த மாதிரியும் இருக்கும், முதலீடுக்கும் டேமேஜ் வராது. அட் த எண்ட் ஆஃப் 1 இயரில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ அது அவரோட கான்செப்ட். சரின்னு சொல்லிட்டு நம்பர் 2 ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் கேட்குறேன், ஒரு 50,000 எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு 50,000 தர்றதுக்கு நான் ரெடி, ஆனால் அவனோட டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, பட் ஐ வாண்ட் எ ஃபிக்ஸ்டு 15% ரிட்டர்ன் எனக்கு வேணும். உன் முதலீடு கீழே போச்சுனாலும் சரி, இல்லை உன் இனோவேட்டிவ் ஐடியானாலும் அந்த 50,000 நீ 2 lakhs ஆக்கினாலும் சரி, எனக்கு ஃபிக்ஸ்டாக 15% ரிட்டர்ன் வேணும். ஸோ அதான் அவனோட டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ தேர்டாக ஒரு நண்பன் தான் கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் 50,000 தரேன், அதுக்கு ரிட்டன் என்ன தருவேன்னு கேட்கும்போது அவருக்கு நான் சொன்ன அதே ஃபஸ்ட்டு நண்பன்கிட்ட சொன்ன அதே பதிலை சொல்கிறேன், உனக்கு நான் ஈக்விட்டியாக தரேன், யூ வில் பிகம் ஏ ஷேர் ஹோல்டர் ஆஃப் மை கம்பெனி அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஓகே சொல்கிறான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் டிபெஞ்சர்ஸ்க்கும் ஈக்விட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் காசை போடுறீங்க, அந்த காசு சேஃபாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அப்புறம் வர மெச்சூரிட்டி தான் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஓகேங்களா? டிபெஞ்சர்ஸ் ஆர் நத்திங் பட் கடன் பத்திரங்கள், பாண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி, என் கம்பெனி எடுத்துக்கிறீங்க, நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த டிபெஞ்சர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ் அண்ட் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ்னு 2 இருக்குது. இப்போ செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா, நான் உங்களுக்கு 15% பணம் தரேன், 15% ரிட்டர்ன் தரேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பாண்டில் சைன் போட்டு கொடுத்துருவேன். அதுதான் பாண்ட், கடன் பத்திரங்கள். நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 years கழித்து என்னோடய கம்பெனி லாஸ் ஆகி இழுத்தே மூடிட்டாலும், என் கம்பெனியில் இருக்கிற மொத்த அசட்டையும் விற்றுட்டு முதல்ல நான் யாருக்கு காசு செட்டில் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ, இல்லை இந்த செக்யூர்ட் பாண்ட்ஸை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் நடக்கும். ஸோ அண்ட் இது இந்தியா கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 2018 ஒருத்தன் செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸில் வாங்கியிருக்கான் அப்படின்னா, அது ஒரு 2020 2019 அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அவனுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். ஒரு 5 இயர்ஸுக்கு சைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, பேலன்ஸ் 3 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன் 2019 இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா உடனே அவனுக்கு கிடைக்காது. அந்த அசட்டெல்லாம் விற்று கேஸ்லாம் நடந்து முடிஞ்சு அது 50,000 அவனுக்கு வர்றதுக்கு 3 to 5 years ஆகும். ஆனால் கண்டிப்பாக வரும். பட் அதான் செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ்னால் நீங்கள் போட்ட காசு என்றைக்காக இருந்தாலும் உங்கள் கையில் வரும். பட் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா, அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். லைக் 15% இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு 22% ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அது அன்செக்யூர்டாக இருக்கும். இப்போ அதே கம்பெனி 2019 இழுத்து மூடிட்டாங்கன்னா, நீங்கள் போட்ட முதலீடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே போனாலுமே அந்த முதலீடு கிடைக்காது. அதுதான் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ். கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம், அதே மாதிரி ரிட்டர்னும் அதிகம். ஆனால் செக்யூர்டு அப்படி கிடையாது. செக்யூர்டாக இருக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன் ஓரளவு மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் டிபெஞ்சர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் ஈக்விட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போட்ட முதலீடுன்றது சேஃபான்னு கேட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் நம்ம சொல்லணும். அண்ட் ரெண்டாவது, இப்போ பாண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுதான் பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ்னால் இதுதான். ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஈக்விட்டி அப்படின்னா, இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் அவர் சொல்கிறாரு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், உன் ஈக்விட்டி வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக ஆன்சர் நோ.
ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, ஈக்விட்டியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் தான் ஈக்விட்டியில் யூ வில் பிகம் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி கம்பெனி. இப்போ ஒரு பேங்க்கில் வந்து 50,000 போடுறேன், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேண்டேட்ரியாக பேங்க் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேண்டேட்ரி. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் த பேங்க் வந்து மேண்டேட்ரி. நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பேங்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் ஈக்விட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் இப்போ பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகுமா? லைக் இப்போ ஜான்வரி மாதம் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறீங்க. இப்போ ஜான்வரி மாதம் வந்து பேங்க்கில் வந்து 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறான். மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிப்ரவரி மந்த்தோ இல்லை மார்ச் மந்த்லேயோ வந்து we will give 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிப்ரவரியோ மார்ச்லேருந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஏன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ முதலீடு பண்ணுறீங்களோ அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு பேங்க் வந்து சொல்கிறாங்களோ அது மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நடுவில் வந்து எப்போனாலும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றலாம். லைக் 10%ன்னு சொல்லலாம், இல்லை 3%ன்னு குறைக்கலாம். ஸோ என்ன தான் ஏற்றுனாலும் குறைச்சாலும் நீங்கள் எப்போ முதலீடு பண்ணுறீங்களோ அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ த்ரூ அவுட் த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் உங்களுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். புரியுதுங்களா? பட் ஈக்விட்டியில் யூ வில் கெட் டிவிடெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க்கில் கொடுத்தாங்கன்னா ஈக்விட்டியில் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ டிவிடெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கின் லாபத்தோட பங்கை வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட் பார்த்துருச்சு, அந்த ப்ராஃபிட்டோட ஒரு பகுதியை எடுத்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த டிவிடெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியா? இப்போ பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மேண்டேட்ரி, பட் ஈக்விட்டியில் டிவிடெண்ட் மேண்டேட்ரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி. அவங்க வேணும்னா கொடுக்கலாம், வேணாட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த வருஷம் அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, அப்போ அடுத்த வருஷம் டிவிடெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னா கிடையாது. இந்த வருஷம் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக வந்திருக்கும், கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்க டிசிஷன் தான். இப்போ சில கம்பெனி எடுத்துக்கோங்க, லைக் ஏதாச்சும் ஒரு கம்பெனி அதிக ப்ராஃபிட் பண்ணி இது வரைக்கும் டிவிடெண்ட்டே கொடுக்காமல் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் அண்ட் கூகுள், இந்த 2 கம்பெனியுமே அவங்களுக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஆனால் மக்களுக்கு வந்து அந்த டிவிடெண்டை வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நீங்கள் எடுத்து ஒன்று செலவு பண்ணிவிடுவீங்க, இல்லை ரீஇன்வெஸ்ட் பண்ணாலுமே அட் த ரேட் ஆஃப் 4%ஓ 5% தான் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் அது எங்ககிட்டயே இருந்துச்சுன்னா எங்கள் கம்பெனிலேயே அதை 5%க்கு பதில் 10% க்ரோத்தாக நாங்கள் காட்டுவோம் உங்களுக்கு வருங்காலத்தில். அதனால் உங்களுக்கு நான் டிவிடெண்ட் கொடுக்கல, எங்கள் கம்பெனிலேயே நாங்கள் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட டிவிடெண்ட்டை வந்து கொடுக்காமல் அவங்க கம்பெனியே ரீஇன்வெஸ்ட் பண்ணி நல்ல க்ரோத்தை காட்டியிருக்காங்க. ஆனால் சில கம்பெனி பார்த்திங்கன்னா ரெகுலர் டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்கு, க்ரோத்தும் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் ஐடிசி ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த ஐடிசி பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா, ஆசீர்வாது மாவு, அதுக்கப்புறம் பிங்கோ சிப்ஸு. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரெகுலராக ஓரளவு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. அண்ட் க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சிகரெட்ஸ், கோல்டு ஃப்ளேக்ஸ், இது எல்லாமே ஐடிசி தான் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகுலர் டிவிடெண்ட் வித் நல்ல ஸ்கோப்போடு இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ஈக்விட்டியில் தான் கிடைக்கும், அது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ ஐ ஹோப் டிவிடெண்ட்னா என்ன, எஃப்டினா என்ன, டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட்னா என்னன்றதை பற்றி சிம்பிளாக பார்ப்போம். மார்க்கெட் செஷன்னா என்ன, ப்ரீ ஓப்பனிங் ஆஃப் தி மார்க்கெட்னா என்னன்றதை பற்றி கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கும் நம்ம வந்து செப்பரேட்டாக வீடியோ பண்ணலாம். தேங்க்யூ.